ஹலோ. ஸோ நம்ம ப்ரீவியஸாக மெண்டலீவ்ஸ் டேபிளில் சில ட்ராபேக்ஸ் பார்த்துருந்தோம். ஹைட்ரோஜனோட பொசிஷன் சரியாக தெரியல. அதே மாதிரி ஐசோடோப்ஸோட ஆர்டர் கரெக்டாக பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெண்டலீவ்ஸ் டேபிள் அட்டாமிக் வெயிட் வச்சு ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஆல்சோ சில டீவியேஷன்ஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருந்தது. அட்டாமிக் வெயிட் கரெக்டாக ஆர்டர் பண்ணுறதுக்கு இட் வுட் நாட் பி ப்ராப்பர். ஸோ அதனால ஸ்லைட் டீவியேஷன்ஸ் இருந்தது. அண்ட் இன்னொன்று ட்ராபேக் என்ன அப்படின்னா சில சப்குரூப்ஸில் அவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இல்லை, ஈவன் தோ ஒரே சப் குரூப்ல இருந்தோம். ஸோ இந்த மாதிரி டீவியேஷன்ஸ் இருந்தது. தென் மெண்டலீவ் அட்டாமிக் வெயிட் யூஸ் பண்ணி ஸோ ஒரு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் டெவலப் ஆச்சு. எதனால டெவலப் ஆச்சு அப்படின்னா அட்டாமிக் நம்பர் டிஸ்கவர் ஆனது. ஸோ இந்த பிசிசிஸ்ட் ஹென்ரி மோஸ்லி அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கேத்தோடு எடுத்திருந்தாரு. ஒரு கேத்தோட்ல இருந்து ஹை பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணார். ஹை பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும்போது இந்த எலக்ட்ரான் ஸ்ட்ரீம் ஆனோட் மெட்டல்ல பண்ணியிருக்கும். ஒரு சர்டன் ஹீட்ல ஹிட் ஆகும்போது எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு. எக்ஸ்ரேஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் மெட்டல் சர்ஃபேசஸ் யூஸ் பண்ணும்போது டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரேஸ் வந்தது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா டெவலப் பண்ணார். ஓகே, ஒரு ஃபார்முலா டெவலப் பண்ணார் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒரு ஃபார்முலா என்னன்னா அண்டர் ரூட் that is square root of frequency is equal to a times z minus b. இந்த z அப்படிங்கிறது நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் த மெட்டல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த நியூக்ளியர் சார்ஜ் தான் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம் அட்டாமிக் நம்பரா டெவலப் ஆச்சு. இட் டெவலப்ட் ஆஸ் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படின்னு என்ன? அட்டாமிக் நம்பர் அப்படின்னா நம்ம நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஒரு நியூட்ரல் ஆட்டம்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் will be equal to number of electrons. என்ன? புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது சேமா இருக்கும்போது பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த அட்டாமிக் நம்பர் வச்சுதான் மாடர்ன் பீரியாடிக் லா வந்தது. So according to modern periodic law, the physical and chemical properties are periodic functions of the atomic number. Periodic function அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு certain point அப்புறம் ரிப்பீட் ஆகுது. எதனால ரிப்பீட் ஆகுது? அட்டாமிக் நம்பர்னால. ஸோ இதுதான் மாடர்ன் பீரியாடிக் லாவோட பேசிஸ். அட்டாமிக் நம்பரை வச்சு repeat periodic functions that is the chemical properties and physical properties repeat ஆகுது. எதனால எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு இப்போ மாடர்ன் பீரியாடிக் லால நம்மளுக்கு சில ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு புரிய வேண்டியது என்னன்னா ஒரு ஷெல் கம்ப்ளீட்டா ஃபில் ஆனப்போ அதுக்கு ஸ்டெபிலிட்டி வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த அரேஞ்ச் பண்றப்போ அப்சர்வ் பண்ணது என்னன்னா இந்த 2p 3p எக்ஸெப்ட் இந்த ஒரு 1s. ஓகே, 4p 5p 6p இத வரையும் ஃபில் ஆகும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி இம்பாக்ட் ஆகுது. அங்கயோட அந்த சிமிலாரிட்டிஸ் முடிஞ்சு திருப்பி ரிப்பீட் ஆகுது. இதுதான் அப்சர்வ் பண்ணது. ஸோ அந்த 2p 3p இந்த ஷெல் ஃபில் ஆகும்போது சப்ஷெல் ஃபில் ஆகும்போது அந்த பீரியாட் ப்ராப்பர்ட்டி திருப்பி இப்போ ஸோ நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் இங்க எனர்ஜி லெவல்ஸ் பார்க்கலாம். n plus l வேல்யூ இதுக்கு 1 இல்லையா? 1 plus 0 equal to 1. ஸோ 1s. ஓகே, 1s ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல வெறும் 1s இருக்கு இல்லையா? சோ இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகே, செகண்ட் ரோ பார்த்தோம்னா 2s and 2p. செகண்ட் ரோ நம்ம பார்த்தோம்னா 2s 2p. தேர்ட் ரோ நம்ம பார்த்தோம்னா 3s and 3p. ஓகே, என்ன ஃபோர்த்துக்கு 4s
அதுக்கப்புறம் 3D இங்க வரும், அதுக்கப்புறமா தான் வந்து 4p. 5th நம்ம பார்த்தோம்னா 4p இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் 5s 4d அதுக்கப்புறம் 5p. 6th நம்ம பார்த்தோம்னா 6s 4f 5d அதுக்கப்புறம் 6. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 7s and so on 5s இந்த மாதிரி வரும். 7th வந்து இன்கம்ப்ளீட். ஸோ இப்போ ஒரு எனர்ஜி லெவலை வச்சு ஒரு ரோ வந்து நம்ம வந்து எழுதலாம். இப்போ எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வந்து இந்த ரோல இருக்கும் அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா 1sல வந்து 2 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகும், 2sல 2 எலக்ட்ரான், 2pல 6 எலக்ட்ரான். ஸோ டோட்டலா செகண்ட் லெவல்ல பார்த்தோம்னா 8 எலிமெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஏன்னா வந்து இப்போ நான் சப்போஸ் ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்கு அப்படின்னா 1s1 அப்படின்னு எழுதுவேன். அட்டாமிக் நம்பர் 2 அப்படின்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2. அட்டாமிக் நம்பர் 3னா 1s2 2s1 இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் ஃபில் ஆகி செகண்ட் பீரியடுக்கு வந்திருக்கு அட்டாமிக் நம்பர் 3ன்னு இல்லையா? 4 அப்படின்னா 2s தான் ஃபில் ஆயிருக்கு, அதே செகண்ட் பீரியட் ரோல தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபில் ஆகுதோ அதை வச்சு ரோஸை பிரிச்சிருக்காங்க எனர்ஜி லெவல்ஸை வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல்ல 2 எலிமெண்ட் இருக்கும், செகண்ட்ல வந்து 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, தேர்ட்ல கூட நம்ம பார்த்தோம்னா 3s and 3p. ஸோ 8 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஃபோர்த்ல நம்ம பார்த்தோம்னா 4s 3d 4p. அப்போ இங்க 10 இங்க 2 இங்க 6 எலக்ட்ரான். ஸோ டோட்டலா எலிமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணோம்னா 18. அதே மாதிரி இங்கேயும் வந்து 18 எலிமெண்ட்ஸ். இங்க நம்ம பார்த்தோம்னா 32 வரும், ஏன்னா 4fல வந்து 14 வந்து ஃபில் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு வந்து எவ்வளோ எலிமெண்ட்ஸ் ஃபில் ஆகுது ஈச் ரோல அப்படிங்கறது வந்து பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ ஒரு அட்டாமிக் நம்பர் நான் வந்து ஓகே, சப்போஸ் நான் அட்டாமிக் நம்பர் வந்து 8 அப்படின்னு சொல்றேன். அட்டாமிக் நம்பர் வந்து 8 அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். 8 எலக்ட்ரான்ஸ்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன எழுதுவேன்? 1s2 2s2 2p4. அப்போ அது செகண்ட் பீரியட் ஆர் செகண்ட் ரோல இருக்கும். ஏன்னா வந்து 1s ஃபில் ஆயிருக்கு, 2s 2pல இருக்கும், இன்னும் இங்க இருக்கு இல்லையா? ஸோ பேஸ்ட் ஆன் இந்த ரோஸ் எந்த ரோல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அண்ட் சிமிலாரிட்டி பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1s1 ஓகே, இங்க வந்து 1s2 ஒரு ஆட்டம் 1 அட்டாமிக் நம்பர், இதுக்கு வந்து 2. இப்போ நம்பர் 3 ஃபில் ஆகும்போது அதுக்கு 1s2 2s1. திருப்பி நம்ம பார்த்தோம்னா செகண்ட் எனர்ஜி லெவல்ல s லெவல்ல ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே கைண்ட் ஆஃப் சப்ஷன்ல ஃபில் ஆகும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலரா இருக்கு. ஸோ ஒரு மாடர்ன் பீரியாடிக் லா இஸ் அ similarity in a physical and chemical properties periodic function வச்சு. periodic function of physical chemical properties atomic number வச்சு. atomic number அப்படின்னா number of protons which is equal to number of electrons ஒரு neutral atomக்கு நம்ம எடுத்துனோம். ஸோ ரோஸ் வந்து எனர்ஜி லெவல்ஸை வச்சு நம்மளுக்கு 7 ரோஸ் வந்திருக்கு. எவ்வளோ காலம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதே வச்சுதான் எவ்வளோ எலக்ட்ரான் அதுல ஃபில் ஆகுது, எவ்வளோ சப்ஷெல்ஸ் ஃபில் ஆகுது அப்படிங்கிறது வச்சு நம்மளுக்கு வந்து அவ்வளோ காலம்ஸ் வரும். ஓகேவா? இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ நம்ம இங்க பார்த்தோம்னா 7 பீரியட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி 7 பீரியட்ஸ்? இது வந்து 1s ஃபில் ஆகுது ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். இங்க வந்து 2s and 2p ஃபில் ஆகுது செகண்ட்ல. தேர்ட்ல பார்த்தோம்னா 3s 3p ஃபில் ஆகுது. ஃபோர்த்ல பார்த்தோம்னா 4s 3d 4p. ஃபிஃப்த்ல பார்க்குறோம்னா 5s 4d 5p. சிக்ஸ்த்ல பார்க்குறோம்னா 6s 4f 5d and 6p. இல்லையா? அதே மாதிரி இங்க 7sலேருந்து 7pலேருந்து ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸோ நம்ம பார்த்தோம்னா 7 பீரியட்ஸ் இருக்கா. ஸோ இது வந்து 7 rows which is called as period, which is called as periods. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்க
ஹைட்ரோஜன் 1. ஸோ 1s1 இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஹீலியம் வந்து இங்க இருக்கு. என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெல்ல 1s மட்டும் தான் இருக்கு, அது கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா ஃபில் ஆகுது வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஷெல்ல கம்ப்ளீட்டா ஃபில் ஆகுது வந்து 2p6 ஆனப்போ இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம்னா 1s2 2s2 2p6 10 எலக்ட்ரான் இருந்ததுன்னா 2p செகண்ட் ஷெல் வரையும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கு, which is நியான். தேர்ட் ரோல பார்த்தோம்னா 3p தான் வந்து எண்ட் சப்ஷெல் ஃபில் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸ் 1s 2s 2p 3s 3p இதெல்லாம் ஃபில் ஆயிருந்ததுன்னா தேர்ட் ரோல கடைசி எக்ஸ்ட்ரீம்ல ரைட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகும்போது இந்த மாதிரி ரைட் சைட்ல வந்து ஃபில் ஆகுது. இதை தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவா நோபல் கேசஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஷெல்லும் எவ்வளோ ஃபில் ஆயிருக்குங்கிறது வச்சுதான் நமக்கு வந்து குரூப்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஹைட்ரோஜன் 1s1, லித்தியம் பார்க்கலாம். லித்தியம் வந்து அட்டாமிக் நம்பர் 3. இப்போ வந்து 1s1 1s2 2s1 வந்து லித்தியம் ஓடுது. அதே மாதிரி சோடியம் பாருங்க 1s2 2s2 2p6 3s1. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கான்சிக்வெண்டா இங்க வந்து 4s1 ஃபில் ஆயிருக்கும், இங்க 5s1 6s1 7s1. ஸோ இந்த ஈச் ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தோம்னா எல்லா எலக்ட்ரான்ஸுமே வந்து அந்த எனர்ஜி லெவல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சப்ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிமிலரா இருக்கும். ஸோ ஒரு சப்ஷெல் வந்து ஒரு எனர்ஜி லெவல்ல ஒரே அளவு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும்போது ப்ராப்பர்ட்டி சிமிலரா இருக்கு. ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா இதை வந்து காமனா ஃபில் ஆகுது வந்து ns1 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த n அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ எந்த எனர்ஜி லெவல் இல்லையா, என்ன பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னா எனர்ஜி லெவல். ஸோ எந்த எனர்ஜி லெவல்ல இருக்கோ அந்த எனர்ஜி லெவல்ல இருக்கிற எஸ் சப்ஷெல் வந்து ஒரு எலக்ட்ரான் இருந்தா ஃபர்ஸ்ட் காலம். அதே மாதிரி செகண்ட் காலம் வந்து ns2 அப்படின்னு நம்ம எழுதுவோம். எப்படின்னா ஒரு இந்த எனர்ஜி லெவல் எனி எனர்ஜி லெவல் ஃபர்ஸ்ட் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து 1s மட்டும்தான். ஸோ அங்க வந்து அந்த ஷெல் கம்ப்ளீட்டா ஃபில் ஆனதுனால ஹீலியம் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துடுது. இது வந்து இதோட சிமிலரா இருக்காது. ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா 2s. ஸோ 2s இங்க வந்து 3s ஃபில் ஆயிருக்கும், இங்க வந்து 4s, இங்க 5s 6s 7s. ஸோ எல்லாத்துலயுமே வந்து அந்த s சப்ஷெல் வந்து கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் ஆனதுனால ஃபில் ஆனதுனால செகண்ட் ரோ. ஓகேவா? ஸோ தேர்ட் பார்த்தோம்னா இது. ஸோ இதை வந்து 1a அப்படின்னு கூப்பிடுவாங்க, 2a அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதுதான் வந்து தேர்ட் A. ஓகே? ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா ns2 np1. ஸோ இருக்கிற எல்லா எனர்ஜி லெவல்ஸையும் என்ன எனர்ஜி லெவல்ல இருக்கு, இந்த ரோல இருக்கு. ஆனா p சப்ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ போரான் 5 பார்த்தோம்னா 1s2 2s2 2p1. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி இது வந்து np2 np3 np4 np5. இங்க நியான்ல இருந்து np6 வந்து அதோட. ஸோ 6 தான் வந்து அந்த எனர்ஜி லெவலோட லாஸ்ட் சப்ஷெல். அது கம்ப்ளீட்டா ஃபில் ஆனப்போ அதை வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல ஃபில் பண்ணிருக்கும். ஏன்னா திருப்பி வந்து நெக்ஸ்ட் எனர்ஜி லெவல் ஸ்டார்ட்ஸ் ஃபில்லிங். ஸோ அகெயின் ஒரு நியூ பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட நேமிங் வந்து ஒரு காலம்க்கும் 1a 2a 3a 4a 5a 6a 7a 8a. ஸோ இந்த ஈச் குரூப்க்கு வந்து நேம் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் குரூப்க்கு வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் குரூப் வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதுக்கு வந்து போரான். ஸோ இந்த மாதிரி போரான் இதுக்கு வந்து ஹாலோஜன்ஸ், நைட்ரோஜன் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேர் வந்து இருக்கு. அண்ட் இங்க நடுவுல இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து இந்த டி ஃபில் ஆற வந்து எலிமெண்ட்ஸ். ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா இதை வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா இதை வந்து 1b 2b 3b
4b 5b 6b 7b 8b and அதுக்கப்புறம் சாரி இது வந்து 3b 4b 5b 6b 7b 8b 9b 10b அதுக்கப்புறம் 1b and 2b இந்த மாதிரி இதோட நேம்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் வந்து இந்த 1ab அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓல்டு. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டைரக்டா ஜஸ்ட் நம்பரிங் 1 2 இது வந்து தேர்ட் குரூப், இது 4th 5th 6th 7th 8th 9th 10th 11th 12th இது 13 14 15 16 17 18. ஸோ இந்த மாதிரி 18 குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இதுல போடலாம். ஓகேவா? ஸோ இந்த நடுவில் இருக்கிறது வந்து டி சப்ஷெல் ஃபில்லா. ஸோ இதை வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு குரூப் வந்து எஸ் ஃபில்லா. ஸோ இதை வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கடைசியா எக்ஸ்ட்ரீம் எண்ட் 13லேருந்து 18 ஃபில்லாகிறது வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க கீழே ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 4f சப்ஷெல் ஃபில் ஆகுது. பாத்தீங்கன்னா 14 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா 4f சீரிஸ் 4f கம்ப்ளீட்டா ஃபில் ஆகுது இந்த ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோல வந்து 5f ஃபில் ஆகுது. இது வந்து f பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ எந்த சப்ஷெல் ஃபில் ஆகுதோ அந்த பிளாக் s பிளாக், p பிளாக், d பிளாக், f பிளாக், இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் பிளாக் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இங்க இருக்கு. எந்த சப்ஷெல்ல ஃபில் ஆகுது இதை வச்சு நம்ம வந்து எழுதணும். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம நம்பரிங் பார்த்தோம்னா 1A 2A விட அது வந்து ப்ரீவியஸ் நாமென்க்ளேச்சர். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த 1 2 3 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம்னா இதுதான் வந்து ஏபி பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ஏ சீரீஸ் 1A 2A 3 to 8A. இங்கே நம்ம பார்த்தோம்னா இது வந்து 1B 2B, இங்கேருந்து 3 to 10B. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா ஸோ அந்த ரோஸ் நம்ம பார்த்தோம்னா அதை வந்து பீரியட், காலம்ஸ் பார்த்தோம்னா அது குரூப்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட்ல 1s மட்டும்தான் இருந்தது. ஸோ அது வந்து ஷார்டஸ்ட் பீரியட் கண்டெய்ன்ஸ் ஓன்லி 2 எலிமெண்ட்ஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட்ல வந்து 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்ல லாங் பீரியட்ஸ் 18 எலிமெண்ட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல 1s மட்டும்தான், செகண்ட் தேர்ட்ல 2s 2p 3s 3p ஃபில் ஆகுது. ஃபோர்த் ஃபிஃப்த்ல டி பிளாக்கும் வந்து என்டர் ஆகுது, அதனால 18 எலிமெண்ட்ஸ். சிக்ஸ்த்ல வந்து எஃப் பிளாக்கும் வந்து இன்க்ளூடட், அதனால அதுதான் வந்து லாங்கெஸ்ட் பீரியட். செவன்த் வந்து இன்கம்ப்ளீட். ஸோ இந்த எஃப் ஃபில் ஆகிற சீரீஸை வந்து நம்ம தனியா வச்சிருப்போம். ஓகேவா? மெயின்லேருந்து தனியா வச்சிருப்போம். ஸோ இதுதான் வந்து லான்தனைடு அண்ட் ஆக்டினைடு சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீரீஸை வந்து லான்தனைடு, தட் இஸ் 4f ஃபில் ஆகிறத வந்து லான்தனைடு அப்படின்னு சொல்லுவோம். 5f ஃபில் ஆகிறத வந்து ஆக்டினைடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்டினைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம தேர்ட் பீரியட்ல பார்த்தோம்னா சோடியம்ல இருந்து குளோரின் இருக்கு இல்லையா, இதை வந்து டிபிக்கல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். ஓகே, அண்ட் செகண்ட் பீரியட்ல இருக்கிறது வந்து பிரிட்ஜ் எலிமெண்ட்ஸ். ஸோ தேர்ட் பீரியட்ல சோடியம்ல இருந்து இதுல இருக்கிறது வந்து டிபிக்கல் எலிமெண்ட்ஸ், இங்க செகண்ட் பீரியட்ல இருக்கிறது வந்து பிரிட்ஜ். ஏன்னா வந்து சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் பீரியடுக்கும் தேர்ட் பீரியடுக்கும். இதை வந்து நம்ம ஃபர்தர் நீங்க வந்து பி பிளாக் இதை பத்தி ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது தெரியும். ஸோ பிரிட்ஜ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா வந்து அந்த ஒன் ஃபர்ஸ்ட் ஷெல்க்கும் தேர்ட் ஷெல்க்கும் பிரிட்ஜ் பண்ணுது. ஸோ ஸ்லைட் டீவியேஷன்ஸ் இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ்ல. ஸோ ஒரு பீரியட் நம்பர் தான் வந்து அதோட வேலன்ஸ் ஷெல். பீரியட் நம்பர் தான் வந்து அதோட வேலன்ஸ் ஷெல். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருக்குன்னா எந்த ஷெல்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலா செகண்ட் எனர்ஜி லெவலா, அதை வச்சுதான் நம்ம வந்து ரோஸ் கேப் வச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து பீரியட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் நமக்கு வந்து பீரியட்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம்னா இங்க 7 பீரியட்ஸ் இருக்கு. அண்ட் இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் எனர்ஜி லெவல்ஸ். ஓகே, ஸோ குரூப்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஏ குரூப்ஸ் பி குரூப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஏ குரூப்ஸ் அண்ட் பி குரூப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஆர் 1 to 70. ஓகே, ஸோ 1 to and 13 to 17. okay, இதுதான் வந்து நார்மல் எலிமெண்ட்ஸ் ஆர் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். 1 2 அப்படின்னா இது ரெண்டு அண்ட் இங்கேருந்து இந்த லாஸ்ட்.
ஸோ இதுதான் வந்து 13 to 17. இது வந்து 18th, இது தனி, இது வந்து 1 and 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ். அண்ட் நடுவில் இருக்கிற அந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து டிபிக்கல் எலிமெண்ட்ஸ் கிடையாது, இது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த 8th A or 18th group வந்து inert gases அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா தேர்ட் பீரியட்ல 8 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு, 18 கிடையாது இல்லையா? ஏன்னா வந்து தேர்ட் ஷெல் பார்த்தோம்னா 3s இருக்கு, 3p இருக்கு, 3d இருக்கு. ஆனா தேர்ட் பீரியட்ல நம்ம பார்த்தோம்னா வெறும் 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு. Why? என்ன தேர்ட் செக்ஷன் நம்ம பார்க்கும்போது 3s 3p வந்து is considered as third shell. ஓகே, ஃபோர்த் ஷெல்ல 3pக்கு அப்புறம் 4s ஃபில் பண்றோம். ஸோ அது வந்து ஒரு நியூ சப்ஷெல்லா மாறுது, ஃபோர்த் பீரியட் ஃபோர்த் சப்ஷெல்லா மாறுது. அதனால தேர்ட் ஷெல்ல நம்ம வந்து 8 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ற அளவுக்கு மேக்ஸிமம். ஸோ நெக்ஸ்ட் ஃபில் ஆகிற எலக்ட்ரான் வந்து ஃபோர்த் லெவல் அப்படின்னு கன்சிடர் பண்ணும். அதனால தேர்ட் பீரியட்ல வந்து நம்மளுக்கு வெறும் 8 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்துருந்தோம். If an electron enters into s orbital, then it is called as s block. இங்க வந்து வெறும் deviation வந்து ஹைட்ரோஜன் வந்து எப்பவுமே தனி, அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து தனி. ஓகே, ஸோ s block வந்து either ns1 ஃபர்ஸ்ட் ns1 or ns2 இது ரெண்டுத்துல ஃபில் ஆகுது வந்து நம்மளுக்கு வந்து s block element. ஸோ சப்போஸ் இந்த அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ns1 Ig அப்படின்னா இனர்ட் கேஸ். ஸோ நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது இப்போ சோடியம்க்கு வந்து 11 அப்படின்னா நியான் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நியான் அண்ட் 3s1 இந்த மாதிரி நான் எழுதலாம். ஸோ அதனால இந்த மாதிரி கூட எழுதலாம். Ig அப்படின்ற ரெப்ரசன்டேஷன் இஸ் இனர்ட் கேஸ். ஓகேவா? ஸோ ns1 இருக்கிறது வந்து ஆல்கலி மெட்டல்ஸ், ns2 அவுட்டர்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கிறது வந்து alkaline earth metals. Okay, so in the series in the yellow colored வந்து alkali metals, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது வந்து alkaline earth metals. இது வந்து s block. so s orbitalல fill ஆகுதுன்னா s block. அதே மாதிரி p orbitalல enter ஆகுது அப்படின்னா p block. so p ல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6 எலக்ட்ரான் இருக்கும். so 6 groups இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 இல்லையா? So in the sixth இது வந்து so 6 electrons, so 6 groups. so இதுதான் வந்து 13 ல இருந்து 18 இந்த நம்பர் வந்து. so 13 வந்து boron family, இது வந்து boron family. boronல வந்து boron, aluminum, gallium, indium, thallium, neon. கார்பன்ல வந்து கார்பன், சிலிகான், ஜெர்மேனியம், டின், லெட். ஸோ இந்த லாஸ்ட் இது வந்து 7th பீரியட் இது வந்து ஜென்ரலி நம்ம வந்து தனியா வச்சுப்போம், ஏன்னா வந்து அது எல்லாமே வந்து ரேடியோ ஆக்டிவா இருக்கும். ஸோ இதனால வந்து இதை வந்து ஜெனரலி நம்ம வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம் அந்த கடைசி பீரியட் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி குரூப் 15 நம்ம பார்த்தோம், நைட்ரோஜன் ஃபேமிலி ஆர் நிக்கோஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் அந்த குரூப்பை வந்து chalcogens அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன் இதை வந்து ஹாலோஜன்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த 18th குரூப்பை வந்து நோபல் கேசஸ். ஸோ போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நிக்கோஜன், சால்கோஜன், ஹாலோஜன், நோபல் கேசஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டுமே வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து காம்பினேஷனா இருக்கு. ஓகே, so next வந்து d block elements. so d block elements அப்படின்னா if electron enters into d orbital அதை வந்து d block அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? so இதுல வந்து slight deviation வந்து electronic configurationல இருக்கு. so electronic configuration வந்து based on stability நம்ம பார்த்திருக்கோம். காப்பருக்கு இல்லையா, குரோமியம்க்கு, காப்பருக்கு வந்து deviations இருக்கு electronic configurationல. ஸோ S ஷெல் ஓட D sub shell வந்து ஃபில் ஆயிடும் இல்லையா? இதை நம்ம வந்து பார்த்துட்டோம் பிகாஸ் ஆஃப் சூடோ ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தா NS0 to 2, N-1, D1 to 10 இல்லையா? ஆர் N1 to 2, N-1, D1 - 10 except for palladium. ஸோ இதுதான் வந்து ஜெனரலி இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்ட் ஆன்
pseudo stability. So ஒரு D blockக்கு போறது அப்படின்னா அதை வந்து D block elements. அதே மாதிரி F block அப்படின்னா if electron enters into F. Yeah. So இங்க வந்து 6s அப்புறம் 4f வருது. Right? So இங்க நம்ம பார்த்தோம்னா இதுதான் வந்து 4f series. இது வந்து 5f series. இத வந்து lanthanide series அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத வந்து actinide series அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So normal electronic configuration வந்து இதுக்கு கூட pseudo stability இருக்கும். அதனால NS2 complete filled இருக்கும். S option that is 6s நம்ம பார்த்தோம்னா இது complete filled இருக்கும். Next வந்து 4f 5d. So 5d ல வந்து 1 or 2 electron இருக்கு அப்படின்னா 4f க்கு அந்த ஒரு electron போகாது. இப்போ இந்த first electron 6s முடிச்சிட்டு இந்த வர electron வந்து ஒரே electron இருக்கு அப்படின்னா instead of 4f க்கு போறதோட 5d க்கு போகும். இந்த lanthanum and actinium. So அதனால தான் n-1 d0 ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் 6s க்கு அப்புறம் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சில டைம் d க்கு fill ஆகும் instead of f சில டைம் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து இத வந்து in detail நம்ம வந்து f block elements பத்தி படிக்கும்போது இன்னுமே டீடைலா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இத வந்து 4f series 5f series f block elements அப்படி நம்ம கூப்பிடுவோம். சோ இதுதான் வந்து நம்ம பார்த்தது lanthanum பார்த்தோம்னா 5d அந்த இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரான் 4f fill ஆறத விட ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம பார்த்தோம்னா 4f க்கு போயிருக்கும். ஆனா 4f க்கு போகாம 5d ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா lone எலக்ட்ரான் இருக்குன்னா 5d ல என்டர் ஆகும். சோ அதனால தான் வந்து lanthanum series வந்து actually f block element கிடையாது. அதுக்கு அடுத்த வர எலிமெண்ட் தான் வந்து 4f ல வந்து fill ஆகுது. ஓகேவா? சோ சீரியம் லேந்து தான் பார்த்தோம்னா நமக்கு வந்து 4f ல வந்து fill ஆகுது. சோ அதே மாதிரி gadolinium நம்ம பார்த்தோம்னா இப்போ 4f7 completely filled இருக்கு. So instead of filling 4f அது வந்து first 5d fill பண்ணுது. ஓகே அதுக்கப்புறம் அடுத்த எலிமெண்ட் பார்த்தோம்னா 5d ல இருந்து எடுத்துட்டு 4f9 ஆகுது. சோ இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்டெபிலிட்டி சூடோ ஸ்டெபிலிட்டி வந்து அட்டைன் பண்ணும். சோ gadolinium, cerium, lutetium. சோ இந்த மூணு எலிமெண்ட்டுக்குமே வந்து 5d ல அந்த இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் வந்து போயிட்டு 5d ல இருக்கும். இந்த gadolinium வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய இதுல வந்து நீட்ல வந்து கேட்டிருக்காங்க. gadolinium ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு क्वेश्चंस வந்திருக்கு. சோ gadolinium ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 6s2 5d1 4f7. ஏன்னா இந்த லோன் எலக்ட்ரான் வந்து 5d fill ஆகும் 4f வந்து கண்டினியூஸா fill ஆகுது சூடோ ஸ்டெபிலிட்டி. ஓகே சோ இதுதான் வந்து இந்த எலிமெண்ட்ஸ். சோ இதுதான் வந்து மாடர்ன் பீரியாடிக் லா. சோ நீல்ஸ் போர் ஓட ஆர்டர்ல நமக்கு வந்து சில பேர் இருக்கு. inert elements இந்த noble gases தான் வந்து inert elements. so helium to radon வந்து inert gases. எல்லாம் அந்த p subshell வந்து இங்க வந்து ஹீலியம்க்கு வந்து 1s2 filled இருக்கும். மீதி எல்லாத்துக்குமே வந்து p subshell ஃபுல்லா fill ஆகும். ஓகே நார்மல் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ s and p எலிமெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இருக்கு எக்ஸப்ட் ஃபார் இனர்ட் கேசஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே d ஆர்பிட்டால் ஃபில் ஆகுது அப்படின்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நவடேஸ் ஜிங்க் கேட்மியம் மெர்க்யூரி டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸா நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. ஏன்னா வந்து அது கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும் d பிளாக் வந்து. ஸோ அதனால வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோ சூட்டபிளா இல்லை சிமிலாரிட்டி அப்படிங்கிறதுனால it is not considered as a transition element but still d ல electrons இருக்கிறதுனால d block அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். inner transition அப்படின்னா f block elements. so cerium to lutetium ஓகேவா அதே மாதிரி thorium to lanthanum. so இந்த எலிமெண்ட்ஸ்க்கு வந்து f fill ஆகுது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா lanthanide நம்ம எடுத்துக்கல inner transition ஏன்னா lanthanide ல f ல வந்து எலக்ட்ரான் கிடையாது. அதனால இது வந்து f block வரும். ஆனா பேர் வந்து lanthanide series. ஏன்னா வந்து lanthanumக்கு அப்புறம் வர எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து lanthanide சீரிஸ்ல வரும். சோ பேர் மட்டும் பாத்தீங்கன்னா lanthanide series, actinide series அப்படின்னு வரும். ஆனா lanthanide is actually வந்து நம்ம f block inner transition elementல கன்சிடர் பண்றது கிடையாது. ஓகே இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்ல. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்ச எலிமெண்ட்ஸ்க்கு வந்து இந்த லாட்டின் ரூட் வச்சு கிரீக் ரூட்டை வச்சு வந்து எலிமெண்ட்ஸ்க்கு வந்து பேர் கொடுத்துருந்துருக்காங்க நாமென்க்ளேச்சர். ஸோ போக போக என்னாச்சு அப்படின்னா மோர் தென் 100 இருக்கிறதுக்கு வந்து ஒரு காமன் நாமென்க்ளேச்சர் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஸோ டிஜிட் 0 இருந்தா நில் அப்படிங்கிற அந்த நேம் வரணும், அதுக்கு வந்து என். ஓகேவா? அண்ட் எல்லாத்துக்குமே வந்து இஎம் அப்படிங்கிற ஒரு எண்ட் தட் இஸ் சஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆர்டர் ஆஃப் த டிஜிட் வச்சு, ஸோ இப்போ சப்போஸ் 108 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு அட்டாமிக் நம்பர், அப்போ அதுக்கு பேர் என்ன இருக்கும்னா 1. 1 அப்படின்னா அன், 0 அப்படின்னா நில், ஸோ நில். 8 அப்படின்னா ஆர்ட், ஸோ ஆர்ட். எண்ட்ல வந்து இஎம். ஸோ இதோட நேம் அட்டாமிக் நம்பர் 108 இருக்கிறோட பேர் வந்து அன்னில் ஆர்டியம். சிம்பிள் நம்ம பார்த்தோம்னா U for 1, N for 0, 8 for O. ஸோ UNO வந்து இந்த எலிமெண்டோட சிம்பிள். ஸோ இந்த மாதிரி அப்ரிவியேஷன், நேம், இதை வச்சு சிம்பிள் அண்ட் பேர் ஃபார் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 100 நம்ம வந்து ஒரு காமன் நாமென்க்ளேச்சர். ஸோ இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம நீட் கன்சிடர் பண்ணோம். ஓகே, ஸோ ஒரு 108 நம்ம பார்த்தோம்னா பேர். அதே மாதிரி 115 நம்ம பார்த்தோம்னா அன், அன் ரெண்டு தடவை அன், ஏன்னா 1 அன் பென்ட் இஎம், ஸோ UUP இதோட சிம்பிள். ஓகே, so for example what would be the IUPAC name and symbol for the elements 122, 135, 150? So 122, 135, 150. So 122 அப்படின்னு பார்த்தோம்னா un, 2 அப்படின்னா by, so by em இல்லையா? அதே மாதிரி 135 அதே மாதிரி un, try, pent, em. அதே மாதிரி 150க்கு. ஸோ நம்ம பேர் நம்ம பார்த்தோம்னா 122க்கு un, by, em, UBB. un, try, pentium, UTB. un, pent, nil இல்லையா? நில்லியம், ஸோ UPM. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேர் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து எழுத முடியும் ஃபார் மோர் தென் 100. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பீரியாடிசிட்டி வச்சு தானே பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இந்த பீரியாடிசிட்டி எதனால வருது? அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல ரிப்பீட் ஆகும்போது. இப்போ எப்படி அப்படின்னா NS1 சீரீஸ் நம்ம பார்த்தோம், இந்த லித்தியம் அந்த சீரீஸ் நம்ம பார்த்தோம்னா NS1ல அவுட்டர்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து NS1. அதனால செகண்ட் பார்த்தோம்னா NS2 எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே சிமிலர். அதே மாதிரி NP1க்கு சிமிலாரிட்டி, NP6 வரையும் சிமிலாரிட்டி. ஸோ அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமா இருந்தா, ஒரே சப்ஷெல்ல இருந்தா, டிஃப்ரெண்ட் பீரியட்ல இருக்கிறது வந்து பீரியாடிசிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ லித்தியம் பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் 3, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா 2s1, 1s2, 2s1. ஸோ இனர்ட் கேஸ் பார்த்தோம்னா ஹீலியம் 2s1, சோடியம்க்கு நியான் 3s1, பொட்டாசியம்க்கு ஆர்கான் 4s1, ருபீடியம்க்கு கிரிப்டான் 4s1, சீசியம்க்கு ஜெனான் 6s1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6s1, 5s1, 4s1, 3s1, 2s1. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் சேமாக இருக்கு. இதனால லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இது எல்லாத்துக்குமே வந்து சிமிலர் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பிரான்சியம் வந்து ரேடியோ ஆக்டிவ், ஆல்வேஸ் தி 7th பீரியட்ல இருக்கிறது வந்து ஸ்லைட் டீவியேஷன் இருக்கும். ஸோ என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலாரிட்டியா இருக்கும்? ரேடியஸ், அயானிக் எனர்ஜி, ஒரு ட்ரெண்ட் வரும் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, மெட்டாலிக், நான் மெட்டாலிக் நேச்சர், ஆக்சைட்ஸ், ஹைட்ராக்சைட்ஸோட நேச்சர், அதே மாதிரி ஹைட்ரைடு, ஆக்சி ஆசிட்ஸ் டென்சிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம அடுத்த வர கிளாஸஸ்ல வந்து டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.